ஓகே, பர்ஃபெக்ட்டா நிறைய கொரீஸை கிரியேட் பண்ணி அதிலிருந்து ஃபைனலாக நமக்கு தேவையான கொரீஸை மட்டும் இந்த இடத்துல நம்ம லோடு பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம விஷுவல்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இதை வச்சு இந்த விஷுவலைசேஷன் எலிமெண்ட்டில் இதை மேப் பண்ணும் பொழுது நமக்கு அழகான விஷுவல்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் ஒன்று செட் பண்ணால் தானே இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுன்ற ஒரு ப்ராடர் ஐடியா உங்களுக்கு இருக்கும். இதை கிளிக் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டேட்டா மாடலில் கிளிக் பண்ணும்போது ப்ராடக்ட் ஐடிக்கும் ஒரு சம்மந்தம் வந்திருக்கு ஆல்ரெடி. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் இருந்தால் நம்ம ப்ராடக்ட் ஐடியை இந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா? அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப் செட்டாக இருக்குது. பட் இந்த ரெண்டு டேபிளுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்குமான்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் மூவ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணலாம். சம்டைம் பெரிய நிறைய டேபிள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்போது நீங்கள் இந்த டேபிள் எல்லாம் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி மூவ் பண்ணுவீங்க. பட் இப்போ நமக்கு மூணு டேபிள், சின்ன டேபிள், நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட டேபிள்ன்றதுனால பெரிய லெவலில் இதில் நீங்கள் டேபிள்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பார்க்க முடியல. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரும். இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்குது. இந்த டேபிளுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். நான் இதை சேவ் பண்ணுறேன். ஒரு காலம் சார்ட்டை ஸ்டாக்டு பார் காலம் சார்ட்டை நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் இப்போ ஒரு ஒர்க்கை பண்ண போகிறேன். இந்த சார்ட்டில் எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வரணும். இந்த இடத்துல என்னென்ன காலம்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபீல்டில் அதாவது கொரியில் இருக்கோ அதெல்லாம் தெரியும்ல. ஸோ ப்ராடக்ட் நேமை கொண்டு வரேன். எக்ஸில் ப்ராடக்ட் நேம் வரட்டும். இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை பெர்ஃபார்ம் பண்ணும் பொழுது இந்த சார்ட்லேயே இது ஆட் ஆகும். வெளியிலாம் கிளிக் பண்ணி பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட எலிமெண்ட்ஸ் வரும். அதில் நீங்கள் இதை மேப் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் நேமில் சார்ட் வரப்பொழுது மேலே என்ன தெரிய பொழுது அந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சால் போதுமா? ஸோ இந்த டேபிள் ப்ராடக்ட் நேமு, இந்த டேபிளில் இருந்து ப்ராடக்டுடைய ப்ரைஸை எடுத்து நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு அழகாக எனக்கு தேவைப்பட்ட மாதிரி இந்த சார்ட் வந்துருச்சு. சும்மா அலைன் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெண்டுக்குமே ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குன்றதுனால இதுவும் அழகாக எடுத்துக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் சார்ட்டை டெவலப் பண்ணுறேன். இந்த லைன் சார்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா இந்த டேபிளில் உள்ளதையும் இந்த டேபிளில் ஏதாவது ஒரு டேபிளையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏதாவது தப்பு வருதான்னு பார்க்கலாம். இதிலேருந்து ஆர்டர் டேட் எடுத்து இந்த சார்ட்டுடைய எக்ஸ் ஆக்சிஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டெவலப் ஆகிருக்கு. இந்த டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா டேட்டு, இயரு, குவார்ட்டர், மந்த்து, டேட்டுன்ற மாதிரி ஒரு ஹைராரிக்கலாக இதில் தெரியுது. இதெல்லாம் சேர்ந்து இந்த சார்ட்டை நம்ம ட்ரில் டவுன் பண்ணுறதுக்கு, ஹைரார்கி செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். ஒய் ஆக்சிஸில் ஏதாவது வேல்யூஸ் நம்ம போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் தட் இஸ் டேட்டுக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ ஆர்டர் ஆகிருக்கு அப்படின்றத ஒய் ஆக்சிஸில் நான் போடுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா வந்து ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு. இந்த லைன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு நீட் லைன் மாதிரி இருக்குது. கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி 209079 ஒரே வேல்யூ தான் எல்லா இடத்துலையும் தெரியுது. டெஃபினெட்லி ஒரு நாளும் சேல்ஸ் மாறும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கும் சேல்ஸ் தட் இஸ் ஆர்டர் குவான்டிட்டி மாறும். ஒரு மாதம், வருஷம், டேட்டுன்னு எப்படி எடுத்தாலுமே அந்த ஆர்டர் குவான்டிட்டி அந்த மக்கள் வாங்குகிற விதம் மாறிட்டு இருக்கும். பட் இங்கே ஒரே மாதிரி இருக்குன்றதுனால இது ஒரு மாதிரி சம்மந்தம் இல்லாத டேட்டா மாதிரி இருக்குது. ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிளில் இருந்து, ரெண்டு டிஃப்ரெண்ட் கொரியில் இருந்து கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுனால இது சரியாக ஒர்க் ஆகலை. புரியும் நம்புகிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 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 சார்ட்டுடைய அப்பியரன்ஸ் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சார்ட் நல்லா இருக்குது. பிகாஸ் இந்த சார்ட் கிரியேட் பண்ணப்பட்ட டேட்டா இந்த ரெண்டு டேபிளும் இருக்குது, இந்த ரெண்டு கோயிலும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சம்பந்தம், ஒரு ரிலேஷன்ஷிப் செட் பண்ணப்பட்டாச்சு. நம்ம முதல்ல பண்ணும்பொழுது நடந்துருச்சு. பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்றதுனால பாவம் இது தப்பாக டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா இதுக்கு எடுக்கப்பட்ட டேட்டா வந்து இந்த டேபிள்லேயும் இந்த டேபிள்லையும் இருந்து எடுக்கப்பட்டதுன்றதுனால அந்த ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இங்கேயும் வரலையேன்றதுனால அது ப்ராப்பராக இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கனெக்ஷனை செட் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு இந்த டேபில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு சில ஒர்க் அரவுண்ட் பண்ணலாம். ஆட்டோ டிடக்ட் கொடுத்து அதுவே டிடக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி பாருங்களேன். ஒன் ரிலேஷன்ஷிப் ஃபவுண்டுன்னு சொல்லுது, அது வந்துருச்சு. நான் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகிடுச்சு. தெரியுது அவங்களுக்கு? இதுவும் ஒரு லைன் போட்டுருச்சு. என்ன லைன் போட்டிருக்கும் அப்படின்னா அதையும் இங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்.
ஆர்டர் ஐடியையும் இதில் உள்ள ஆர்டர் ஐடியும் மேட்ச் பண்ணி மோஸ்ட்லி இந்த நேம் சேமாக இருக்குது அப்படின்னாலும் அதில் உள்ள டேட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்டாக ஷிங்க் ஆகுது அப்படின்னாலும் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை அப்படின்றத நீங்கள் டெலீட் பண்ணி இல்லை தப்பாக இருக்குப்பா அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணால் இதுவும் போயிடும். இப்போ மேனுவலாக உங்களுக்கு தெரியும் ஆர்டர் ஐடியும் ஒரே மாதிரியான டேட்டாப்பா, ஏன்னா இந்த ஆர்டர்லேயும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மேப் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணும் பொழுது அது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் க்ரியேட் ஆகும். ஒரு லைன் வரும். லைன் வர்றது தான் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு லிங்க்கு, ஒரு கனெக்ஷன், ரைட்? இதை பெரிய இன்னும் ஆக்சஸ் மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம பேஸ் லெவலில் பார்த்துருப்போம். இங்கேயும் இது இருக்குது. இந்த மாதிரி டேட்டா பேஸ் அப்ளிகேஷனில் எல்லாமே ரிலேஷன்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கனெக்டிங் யுவர் டேட்டா அக்ராஸ் டேபிள்ஸ், அக்ராஸ் queries, ரைட்? அதை நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமா, இங்கே ஒன்றுன்னு இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்குது. அது மீன்ஸ் என்னென்னா இங்கே ஒரு வாட்டி தான் இந்த ஆர்டர் ஐடி இருக்கும். பட் அந்த ஆர்டர் ஐடி இதில் நிறைய டைம்ஸ் இருக்கும். இதில் உள்ள ஒரே ஒரு யூனிக்கான ஐடிக்கு ரெலவெண்ட்டான மல்டிபிள் ஐடி இந்த டேபிளில் இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன சம்மந்தமானது, அந்த ப்ராடக்ட் ஐடியும் இந்த ப்ராடக்ட் ஐடிக்கும் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி இங்கே ஒன்று தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் ஐடி இந்த டேபிளில் அதே ஐடி நிறைய வாட்டி இருக்கும். ஸோ ஒன் டு மெனின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வரும். பட் இப்போ பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணிட்டோம். இங்கேருந்து லைன் இருக்குது, இங்கேருந்து லைன் இருக்குது. அப்போ 3 டேபிளுக்கும் ஒரு சம்மந்தம் வந்துருச்சா, ஒரு சேவை பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணிவிட்டு இன்னும் இதில் நீங்கள் நிறையா மாற்றலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. நான் போதும் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருந்த இந்த சார்ட்டு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணதுனால அழகாக தெரியுது. ஸோ எந்தெந்த டேட்டில் எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குன்றது பாருங்களேன். பழைய காலத்தை விட புது காலத்தில் நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது. ஸோ டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டோம், தப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப்பை மாத்திரம் நமக்கு ஒரு அழகான சார்ட் கிடைக்குது. இந்த கம்ப்ளீட் செஷனில் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா எப்படி பேசிக்காக ஒரு விஷுவலை க்ரியேட் பண்ணுறது. ஆல்ரெடி என்கிட்ட டேட்டாலாம் கனெக்ட் பண்ணப்பட்டு டேட்டா செட்டப்பாக இருக்குது. அதில் இருக்கிற டேட்டாவை ஒரு காலம்ஸ் எடுத்து விஷுவல்ஸை நான் எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை புரிஞ்சிருப்பீங்க பேசிக்காக. அதுக்கப்புறம் விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணும் பொழுது ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுனால இது எப்படி தப்பாக இருக்குன்றதையும் அதை எப்படி செட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை எப்படி செட் பண்ணுறதுன்றதையும் புரிஞ்சிருப்பீங்க. ஃபைனலாக ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணதுக்கப்புறம் உள்ள அந்த அழகான அப்பியரன்ஸ், ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸையும் புரிஞ்சிருப்பீங்கன்றதுனால இதுக்கப்புறம் வரப்போகிற செஷன்ஸில் இன்னும் டெப்த்தாக இதை பற்றி ஃபர்தராக நம்ம பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த டுட்டோரியலில் அவங்கள மீட் பண்ணுறேன்.